அனு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்து ஆகாஷ் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனு ஆகாஷும் கிளம்புறாங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு. அப்போ அனு வந்து ஆகாஷ் கிட்ட வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இங்கே பாருங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சுருக்கீங்க தெரியுமா? உண்மையிலேயே நீங்களும் நானும் வந்து சந்தோஷமாக கோயிலுக்கு போகணும் தான் கூப்பிட்டீங்கன்னு நினச்சேன். ஆனால் என்னோட சந்தோஷத்துக்காக இவ்வளோ பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கல. ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்றாங்க. இதில் என்ன இருக்குது நமக்குள்ளே தேங்க்ஸ்லாம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படியே நெகிழ்ச்சி அடைகிறாங்க நம்ம அனு. உடனே வந்து அனுவோட கையை பிடிக்கிறாரு ராகவ். உடனே வந்து ஆகாஷ் கையை வந்து அனு வந்து அப்படியே தட்டி விட்டுறாங்க. அதனால் ஆகாஷ் மனசு கஷ்டப்படுறாரு. இந்த சூழ்நிலையில் ஆகாஷ் வந்து ரொம்ப வருத்தமாக வந்து யோசிச்சுட்டே இருக்காரு. அனு ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க, எவ்வளோ தான் நல்லது பண்ணாலும் அவங்க மனசு மாறவே மாறாதான் சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ராகவ் வராரு. என்னடா ஒரே ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு. ஒன்றும் இல்லை அப்படிங்க, எனக்கு நல்லா தெரியும்டா, இன்னமும் அனு சமாதானம் ஆகலை கரெக்டா அப்படின்னு. அது வந்து ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாரு. எனக்கு தெரியும்டா, ஆனால் வேறு வழி கிடையாது, நீ பொறுமையாக இருந்தால் தான் முடியும். ஆனால் அனு ரொம்ப தாண்டா ஓவராக பண்ணுறாங்க அப்படின்னா. இல்லைடா, அவங்க நிலைமையில யாராக இருந்தாலும் இப்படி தான் பண்ணுவாங்க, அதுக்குன்னு இவ்வளோ நாள் இப்படியேடா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்னடா பண்ணுறது, நான் செஞ்ச வேலை அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, அபியும் வந்து ராகவும் வந்து என்ன பண்ணுறாங்க, லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. லிஃப்ட் வருது. அப்போ உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோன்னே என்ன ஆகுது, திடீர்னு வந்து லிஃப்ட்டு நின்றுடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து அபி ரொம்ப பதறி போகிறாங்க. உடனே வந்து தட்டி தட்டி பார்க்குறாங்க, யாருமே வரல. என்ன இது யாருமே வரல அப்படின்னோடனே, அவங்க யாரும் வரமாட்டாங்க, லிஃப்ட் வந்து நின்றுடுச்சு, ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு ராகவ். அதை கேட்டு ஐயோ என்ன சொல்கிறீங்க? ஆமாம், ஆள் வந்தால் தான் சரி பண்ண முடியும், அது வரைக்கும் இப்படி தான் உட்காரணும். என்னது இதே மாதிரி உட்காரணுமா? என்னால் முடியாது, இது உள்ள என்னால் இருக்க முடியாது, நான் வந்து அவ்வளோதான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நான் மட்டும் நான் எங்கேயாவது போயிட்டேன்னா, நானும் தான் இங்கே நின்றுட்டுருக்கேன், நீங்கன்னா பரவாயில்ல, ஆனால் நான் பொண்ணு இல்லை, பொண்ணுன்னா இப்போ என்ன, ஏன் நிற்கக்கூடாதா அப்படி சொன்னோன்னே சரி அப்படின்றாங்க. பார்த்தா மறுபடியும் ஷேக்கன் ஆகுது. மறுபடியும் ஷேக்கன் ஆகிட்டே இருக்குது. என்னங்க இது அப்படின்னோடனே 2 பேருமே வந்து அப்படியே வந்து ஒருத்தர் அப்படியே ஷேக்கன் ஆகி கீழே விழுறாங்க. அப்போ வந்து அபி மேலே ராகவும், ராகவ் மேலே அபியும் அப்படியே விழுந்துடுறாங்க. அடுத்து 2 பேருமே ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து அபி என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப டயர்டாகிறாங்க. ராகவும் ரொம்ப டயர்டாகிறாரு. 2 பேருமே அப்படியே மாற்றி மாற்றி விழுந்து ஒரு கட்டத்தில் 2 பேருமே கீழே விழுந்துடுறாங்க. அப்போ ராகவ் வந்து அபியோட மடியில் அப்படியே விழுந்து கிடக்கிறாரு. அதை பார்த்துட்டு வந்து அவரோட மனசாட்சி சிரிக்குது, கிண்டலும் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மனசாட்சி சொல்லுது, இங்கே பாரு எவ்வளோ சான்ஸ் ஒரு கிடச்சிருக்கு, ஐயோ இந்த சான்ஸ்லாம் வந்து எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏங்குற மாதிரி பண்ணுறாரு. இங்கேருந்து போறியே இல்லையாடா அப்படி சொல்லிட்டு திட்டுறாரு ராகவ். யாரும் சொல்கிறீங்க அப்படின்னா, யாரும் இல்லை அப்படின்னோடனே, சாரி அபி, உன் தெரியாமல் உன் மடியில் நானும் தான் உங்கள் மேலே விழுந்துட்டேன், என்ன பண்ணுறதுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அதுக்கப்புறம் வந்து லிஃப்ட் வந்து ஓப்பன் ஆகிடுது. அதை பார்த்துட்டு அப்பா இப்போ தான் நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்டு அந்த பண்ணுறவரை வந்து திட்டுறாங்க, இவ்வளோ நேரமாக வர்றது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ். சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க அபி. அடுத்து வந்து 2 பேருமே வந்து வீட்டுக்கு போகணுன்னு யோசிக்கிறாங்க. ராகவ் வந்து அபியை பற்றி யோசிக்கிறாரு. அவங்க வந்து விழுந்தது மேலே 2 பேருமே வந்து அப்படியே வந்து விழுந்தது. அதுக்கப்புறம் மடியில் வந்து ராகவ் வந்து அபியோட மடியில் அப்படியே படுத்தது. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு சந்தோஷம் தாங்க முடியல ராகவுக்கு. அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்காரு. இங்கே வந்து அபி என்ன பண்ணுறாங்க, சாப்பிடவே முடியல அவங்களால. என்னடி சாப்பிடாம சும்மா இருக்க, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அது வந்து அப்படி சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. அப்போ ராகவ் வந்து அவங்களும் விழுந்தது. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒருத்தர் ரொமான்டிக்காக பார்த்தது, அதெல்லாம் ஞாபகம் வருது. என்னன்னா அந்த டென்ஷன் பார்ட்டியை பற்றி நினச்சிட்ருக்கேன், எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. எதுக்கு நான் அவரை பற்றி யோசிச்சுட்ருக்கேன், என்னால் ஏன் சாப்பிட முடியல, நான் சாப்பிடுவேன் நல்லா அப்படி சொல்லிட்டு சாப்பிட போகிறாங்க. ஆனால் சாப்பிட முடியல. என்ன இது சாப்பிடவே முடியல, ஏண்டி உனக்கு பிடிச்ச குழம்பு தானே செஞ்சுருக்கேன், சாப்பிட்டா என்ன அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சாப்பிட்றமா சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துக்கிறாங்க. இல்லைம்மா என்னால் சாப்பிட முடியல, இந்தாம்மா அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து அவங்களால தூங்கி பார்க்குறாங்க, தூக்கமே வரல. அதையும் மீறி கண்ணை மூடி பார்க்குறாங்க. பார்த்தா ராகவ் வந்து நிற்கிறாரு. அப்படியே எழுந்துக்கிறாங்க. என்ன இது அவர் ஞாபகமாகவே இருக்குது, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இதோட முடியுது.